அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். பயங்கரவாத எதிர்ப்பு நாளான இந்த டிசம்பர் 6 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே 10 மண்டலங்களிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக சென்னை மாநகரிலே நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புலல் ஷேக் முகமது அலி அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பொறியாளர் அப்துல் சலாம் தலைமை பிரதிநிதி அவர்களை, இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக உழைப்புகளை செய்து மக்களை திரட்டியிருக்கின்ற தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கோரி என்ற அபூபக்கர் அவர்களை, மத்திய சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் EM ரசூல் அவர்களை, மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவரும் சென்னை மாநகராட்சி உறுப்பினருமான தாஹா நவீன் அவர்களை, தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் அவர்களை, வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் குணங்குடி மொய்தீன் அவர்களை, வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி அவர்களை, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் SK ஜாயிர் ஹுசேன் அவர்களை, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாம்பரம் சலீம் அவர்களை, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் காதர் அவர்களை, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் TMM ஷேக் தாவூத் அவர்களை, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவரும் மதுராந்தகம் நகராட்சி உறுப்பினருமான முகமது ரஃபி அவர்களை, கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கின்ற தலைமை பிரதிநிதி ராயபுரம் சிராஜுதீன் அவர்களை, அபிராமம் அப்துல் காதர் அவர்களை, P ஹாரூன் ரஷீத் அவர்களை, H ஜுல்ஃபிகார் அவர்களை, தைமியா அவர்களை, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னர் சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துறை செயலாளர் பேராசிரியர் முனைவர் சாச்சா கான்ஸ்டன்டைன் அவர்களை, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கோப்பண்ணா அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர் கனகராஜ் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களை, திராவிடர் கழகத்தின் சார்பாக உரையாற்றி சென்றிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மாவட்ட கிளை மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களை, பெருந்திரளாக இந்த போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். டிசம்பர் 6 இன்றைய தினம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 10 மண்டலங்களிலே 10 பெருநகரங்களிலே வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகையிலே சட்டமேற்றுகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து புல்டோசர் பயன்படுத்தி முஸ்லீம்களின் பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் இடிக்கின்ற சங்கப்பரிவார் பயங்கரவாதத்தை கண்டித்து ஆய்வு என்ற பெயரிலே 1991 ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை மீறி பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை, மாநில பாஜக அரசுகளுடைய நடவடிக்கைகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகின்றோம். தொடக்கமாக கடந்த வாரம் சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலிலே
இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிகுந்த ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல், அங்கே ஆய்வுக்கு செல்கிறோம் என்று சங்கப்பரிவாரை சார்ந்தவர்களையும் அகழ்வாராய்ச்சி துறையினர் அழைத்து சென்று மோசமான கோஷங்களை எழுப்பி அதன் காரணமாக யூபி மாநிலத்தின் யோகி ஆதித்யநாத்தினுடைய காவல்துறை அத்துமீறி வரம்பு மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த துப்பாக்கிச்சூட்டிலே ஏறத்தாழ சரியாக 5 முஸ்லிம் இளைஞர்கள் தங்களுடைய இன்னுயிரை நீட்டியிருக்கின்றார்கள். அந்த 5 முஸ்லிம் இளைஞர்கள் உயிர் நீத்தமைக்காக முதலில் நாம் அவர்களுக்கு மறுமையின் நற்பெயர்களை வழங்குவதற்கு இந்த கணத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அனைத்து வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அனைத்து மனித உயிர்களும் புனிதமானது. ஏனென்றால் திருக்குரான் என்ன சொல்கிறார் என்றால், அநியாயமாக ஒரு உயிரை கொன்றால், ஒரு உயிரை சாய்த்தால் அது முழு சமுதாயத்தையும் சாய்த்ததற்கு, ஒழித்ததற்கு, அழித்ததற்கு ஒப்பாக இருக்கும் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் எங்கே வன்முறை நடந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய கொள்கை கோட்பாடுடையவர்கள் நாம். அந்த வகையில் வங்காளதேசத்தில் வாழக்கூடிய மக்கள், அங்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் கணிசமான அளவு இந்து பெருங்குடி மக்களும் வாழ்கிறார்கள். அங்கே பள்ளிவாசல்களும் கோயில்களும் இருக்கின்றது. அங்கே ஒரு அராஜக ஆட்சி, ஹசீனாவுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சி அகற்றப்பட்டு நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் யூனுஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே நடக்கக்கூடிய நிலவரங்களை பற்றியெல்லாம் மிகைப்படுத்தி இங்கே பலர் பேசி வருகிறார்கள். பல ஊடகங்கள் அவ்வாறு சொல்லி வருகிறது. எது எப்படி இருந்தாலும் வங்காளதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரைக்கு வருகின்றேன். நான் அதிக நேரம் பேசப்போவதில்லை. என்னுடைய கருத்துக்களையும் நான் அதிகமாக பேசப்போவதில்லை. என்னுடைய இந்த உரைக்கு துணையாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட நீதியரசர்களை துணைக்கு அழைத்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக பாபரி மஸ்ஜித் விவகாரம். இந்த பாபரி மஸ்ஜித் விவகாரம் குறித்து நேற்றைய தினம் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் அது முன்னாள் தலைமை நீதிபதி AM அஹ்மதி அவர்களுடைய நினைவாக நடத்தப்படக்கூடிய ஒரு சொற்பொழிவு. அந்த உரையை ஆற்றியவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற RF நரிமன் என்ற ஒரு தலைசிறந்த நீதியரசர். அவர் உரையாற்றுகிறார். பாபரி மஸ்ஜிதுக்காக நாம் இங்கே முழக்கங்களை எழுப்பினோம். எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தடுப்பாணையை, அதாவது 1992 டிசம்பர் 6க்கு முன்பு உச்சநீதிமன்றம் பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் என்ன சொன்னது என்றால், அங்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் கடப்பாறையை கொண்டோ வேறு ஆயுதங்களை வைத்தோ எந்த நடவடிக்கையும், எந்த அழிப்பு நடவடிக்கையும் இடிப்பு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் கோ, உள்ளது உள்ளபடியே இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எல்லாம் காலில் போட்டு மிதித்துதான் உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 6, 1992 பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த செய்தியாகும். அதை பற்றிய வரலாறை பலமுறை நாம் பேசியிருக்கின்றோம். முகலாய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி ஜஹீருதீன் ஷா பாபருடைய பேரால் அந்த பாபரி பள்ளிவாசல் ஃபைசாபாத் மாவட்டத்தில் உள்ள அயோத்தியில் கட்டப்பட்டது. பாபர் எப்படிப்பட்டவர்?
கோயில்களை இடித்துவிட்டு அங்கே பள்ளிவாசல் கட்டக்கூடிய மனநிலை உள்ளவரா? அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், டெல்லிக்கு செல்லுங்கள். இந்தியா ஆர்கைவ்ஸ், இந்தியாவினுடைய பல்வேறு ஆவணங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்ற அருங்காட்சியகத்திற்கு செல்லுங்கள். அங்கே நீங்கள் பாபர் தன்னுடைய மகனுக்கு ஹுமாயூனுக்கு எழுதிய உயிலை பார்ப்பீர்கள். இப்போது இந்த சங்கி பாஜக அரசு அதை அப்புறப்படுத்தியதா இல்லையா என்பது சரியான தகவல் இல்லை. ஆனால் பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய உயிலிலே சொல்கிறார், இந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள், எனவே நீ மாட்டிறைச்சியை உண்ணக்கூடாது, மாட்டை வெட்டக்கூடாது, மாட்டிறைச்சியை உண்ணக்கூடாது, அது மாட்டை வழிபாடாக செய்யக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி விட்டும் என்று சொன்ன ஜஹீருதீன் ஷா பாபர் அவர்கள் ராமபெருமானுக்கு கட்டப்பட்ட பிரமாதமான கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலை கட்டினாரா என்றால் இல்லை என்பது வரலாறு. இது நான் சொல்லல, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் நீதியரசர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஃபாலி RF நரிமேன் அந்த உரையில சொல்கிறார், இன் மை ஒப்பீனியன் a great travesty of justice was that secularism was not given its due by these judgments என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் நீதியினுடைய அடிப்படையில் செயல்படவில்லை, மதசார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் ஒரு பேராவை ஒரு பத்தியை எடுத்து சொல்கிறார். அந்த பத்தியில உச்ச நீதிமன்றத்தில் பாபரி மஸ்ஜித் வழக்கில் 2019 தீர்ப்பு வழங்கிய அன்றைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த அமர்வு வழங்கிய தீர்ப்பில் அந்த பாபரி மஸ்ஜித் இடம் முழுவதும் ராமர் கோயில் கட்டுவதற்காக ராமஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு ஒதுக்கப்படும் என்று தீர்ப்பு வழங்கினாலும் கூட அந்த தீர்ப்பில் நரிமேன் சொல்கிறார், அதனுடைய 5 பக்கங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அந்த 5 பக்கங்களை படித்து பார்க்க வேண்டும் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. ஒவ்வொரு நீதிமன்றத்திலேயும், அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பாபரி மஸ்ஜித் தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 5 பக்கங்களை அனைத்து நீதிபதிகளும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 5 பக்கங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், பாபரி மஸ்ஜிதுக்கு கீழே ராமர் கோயில் இல்லை, ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபரி பள்ளிவாசல் கட்டவில்லை. இது ஜவாஹர்லாவுடைய கருத்தோ, கான்ஸ்டன்டைனுடைய கருத்தோ, கோப்பண்ணாவுடைய கருத்தோ, நம்முடைய கனகராஜ் வீரபாண்டியனுடைய கருத்தோ அல்ல. நீதியரசர் ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசமைப்பு சட்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதை ஃபாலி நரிமேன் நேற்று நடந்த அந்த உரையில குறிப்பிடுகின்றார். இப்படி குறிப்பிட்டுவிட்டு அவர் மிக தெளிவாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் அநீதி இழைக்கப்பட்டது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய செய்திகளையும் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்றால், எனக்கு முன்னர் அண்ணன் கோப்பண்ணா அவர்களும் மற்றவர்களும் ஆற்றிய உரையில் சொன்னது போல 1991 நாடாளுமன்றத்தில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 ஏற்றப்பட்டது. அந்த 1991 சட்டத்தை பற்றி ஃபாலி நரிமேன் மட்டுமல்ல, தி வயர் என்ற இணையதளத்துக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தாவே அவர் அளித்த பேட்டி, அந்த பேட்டியை கரண் தப்பர் என்ற பிரபல ஊடகவியலாளர் துஷ்யந்த் தாவேவை பேட்டி அளிக்கின்றார். ஒரு கட்டத்தில் துஷ்யந்த் தேவே அந்த பேட்டியிலே வெளிப்படையாக கண்ணீர் மல்க இந்த நாடு இப்படியான ஒரு கேடுகெட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று கண்ணீர் விடக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. துஷ்யந்த் தேவையும் நரிமேனும் என்ன சொல்கிறார் என்றால், 1991 ஏற்றப்பட்ட அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை பற்றி
ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த அமர்வு 5 நீதிபதிகள் பாபரி மஸ்ஜித் இடத்துல ராமர் கோயில் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த இடத்தை ராமஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த தீர்ப்பில் அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். 1991 ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நமது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய செக்யூலரிசத்தினுடைய மதசார்பின்மையினுடைய மிகப்பெரிய ஆழமாக அடித்தளமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, அனைத்து சர்ச்சைகளுக்கும் இந்த 1991 சட்டம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. இதை நான் சொல்லவில்லை, இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் சொல்லவில்லை, இந்த 5 நீதிபதிகள் சொல்கிறார்கள். அந்த 1991 Places of Worship Act has put a full stop to all the arguments. எல்லா சர்ச்சைகளுக்கும் அது முடிவு பெற்று விட்டது. இனி இங்கே அநீதி இழைக்கப்பட்டது, அங்கே அநீதி இழைக்கப்பட்டது என்று எந்த வழிபாட்டு தலங்களை குறித்தும் புதிதாக எந்த வழக்கோ எந்த தாவாவோ எந்த சர்ச்சையோ எழ முடியாத அளவுக்கு அந்த சட்டம் மிக தெளிவான வரையறையை செய்துவிட்டது என்று அந்த சட்டத்தை பாராட்டுகிறார்கள் இந்த 5 நீதிபதிகளும். இப்ப என்ன விஷயம்னா, அருமை சாச்சா கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நான் அதுக்கு மேலே பேசுனா ஏதோ நீதிமன்றம் எங்களை பிடிச்சிரும்ட்டு. ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது, அது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், அந்த தீர்ப்பை அப்படியே கடைபிடிப்பது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். யாருமே அதை மீறக்கூடாது. நானும் மீறக்கூடாது, கான்ஸ்டன்டைனும் மீறக்கூடாது, ரவீந்திரனும் மீறக்கூடாது, சண்முகம் மீறக்கூடாது, வீரபாண்டியனும் மீறக்கூடாது, கனகராஜனும் மீறக்கூடாது, யாருமே மீறக்கூடாது. நாங்கள் மட்டுமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்காங்க பாருங்க, அவங்களும் கூட உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தீர்ப்பை, அவர்களே அளித்த தீர்ப்பை அவர்களே மீறுவது என்னாகும்? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. துஷ்யந்தாவேயும் ரோஹித் நரிமனும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரஞ்சன் கோகாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியது பாருங்க, அப்பன் இல்லாத பிள்ளை மாதிரி ஒரு பெஞ்ச், ஒரு அமர்வு தீர்ப்பு வழங்கிச்சுன்னா அந்த அமர்வில் எந்த நீதிபதி அந்த தீர்ப்பை எழுதுகிறார் என்பது எழுதப்படும். 5 நீதிபதிகள் பெஞ்சுனா 5வரும் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் என்றால் அந்த 5வரில் யார் அந்த தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்று பேர் போடப்படும். ஆனால் பாபரி மஸ்ஜிதை இடத்தை முழுமையாக ராமஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு வழங்குவதற்கு உத்தரவிட்ட அந்த தீர்ப்பில் அந்த 5வரும் யார் அந்த தீர்ப்பை எழுதினாங்கன்னு போடலை. ஆனால் அப்பன் இல்லாத குழந்தைங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு யாரால் எழுதப்பட்டது என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல்ல இந்த பெஞ்சில், இந்த அரசமைப்பு சட்ட அமர்வில் இடம்பெற்ற நீதிபதி சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றவர். துஷ்யந்தாவை குறிப்பிடுகிறார், நாரிமன் மறைமுகமாக சொல்கிறார், அவர்கள் வழங்கிய தீர்ப்பை அவர்களே மீறி இருக்கிறார்கள். எந்த அடிப்படையிலே மீறினார்கள்? 1991 வழிபாட்டு தல சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்தியா விடுதலை அடைந்த போது 1947 ஆகஸ்ட் 15 எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த அடிப்படையில் இருந்ததோ, அது சர்ச்சாக இருந்தால் தேவாலயமாக இருந்தால் தேவாலயமாக தொடர வேண்டும், பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசலாக தொடர வேண்டும், கோயிலாக இருந்தால் கோயிலாக தொடர வேண்டும், குருதுவாராவாக இருந்தால் குருதுவாராவாக தொடர வேண்டும்,
அதே போல ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினர்களுடைய வழிபாட்டு தலங்கள் 1947 ஆகஸ்ட் 15 எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்க முடியும். அதனுடைய கேரக்டரை, அதனுடைய தன்மையை மாற்றக்கூடாது. விதிவிலக்கு பாபரி மஸ்ஜித் ராம ஜென்ம பூமிக்கு மட்டும்தான் என்று 1991 அந்த சட்டம் சொல்கிறது. அதை தான் சரி என்று சந்திரசூட்டும் இடம் பெற்ற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் உறுதி செய்தது. உறுதி செய்த பிறகு என்ன நடக்கின்றது என்றால், வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசல், அந்த ஞானவாபி பள்ளிவாசல் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று சொல்லி அதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒரு கீழ்மை நீதிமன்றத்தில் மனு போட ஆய்வு செய்யலாம் என்று இந்த தீர்ப்பு வழங்க, அதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு போட அவர்களும் ஆய்வு செய்யலாம் என்று சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அன்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய அமர்வு என்ன செய்திருக்க வேண்டும்? You should have followed the judgment you gave in 2019 on the Babri Masjid case. 2019 சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்த அந்த தீர்ப்பை தானே சந்திரசூட்டனுடைய அமர்வை பின்பற்றி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த இடத்தினுடைய தன்மையை தான் மாற்றக்கூடாது இந்த 1991 சட்டம் சொல்லுது. அது எப்படி இருந்துச்சுங்கிறது ஆய்வு செய்யறதுக்கு அந்த சட்டத்தில் தடை இல்லைன்னு புதுசாக ஒரு ஞானோதயம் பிறந்து சந்திரசூட் தீர்ப்பு வழங்க, அதை தான் துஷ்யந்தவே என்ற மூத்த வழக்கறிஞர் மிக கடுமையாக சொல்கிறார். சந்திரசூட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று ஒன்று இருக்குமேயானால், எப்படி சாதாரண மனிதனுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் உண்டோ அதே போல சந்திரசூட்டும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு இலக்கானவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனால ஞானவாபி பள்ளிவாசலை அகழ்வாராய்ச்சி செய்கிறோம் என்று ஒரு கும்பல் போச்சு. It has opened a Pandora's box. இது என்னுடைய வார்த்தை அல்ல, நீதியரசர் ரோஹித் நரிமனுடைய வார்த்தை. அது ஒரு பூதத்தினுடைய பூட்டியை திறந்துவிட்டு அவனவன் ஒவ்வொரு பள்ளிவாசலையும், நாம் சொன்ன மாதிரி சம்பலில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜாமா மஸ்ஜித் 2 தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் படாவூன்ல இருக்கக்கூடிய 1225 இல்துமஷ் என்பவர் கட்டிய அந்த ஷாஹி பள்ளிவாசல், ஜாமா பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல், இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல ஏறத்தாழ 20,000 மக்கள் தொழுவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் 7வது பெரிய பள்ளிவாசல் படாவூனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது டிசம்பர் 10 விசாரணைக்கு வருகிறது. ஆக சம்பல்ல 5 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் அந்த கொலைக்கு, இந்த ஆய்வுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அரசமைப்பு சட்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய சந்திரசூட்டுடைய கைகளில் சம்பலில் உள்ள 5 முஸ்லிம் இளைஞர்களுடைய இரத்தம் உறைந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்போது ஒரு சிறப்பான தலைமை நீதிபதி, ஆனால் அவர் ஒரு 9 மாதத்துக்கு தான் இருக்க போகிறார். இருந்தாலும் கூட அவர் நவம்பர் 22 இந்த ஆண்டு வழங்கிய ஒரு தீர்ப்பு, அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள், அதாவது முன்னுரை, அந்த முன்னுரை எமர்ஜென்சி காலத்தில், அவசர நிலை காலத்தில் இடையில சுருக்கப்பட்டது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளில் இருந்து, முன்னுரையிலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் வழக்கு தொடுக்க, இந்த வழக்கை விசாரித்த தற்போதைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கண்ணா தலைமையிலான அந்த அமர்வு மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டமே
மதசார்பின்மையினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் முன்னுரை அதை தான் பிரதிபலிக்கிறது. அதை அகற்ற முடியாது என்று ஷவுட்ல மாறி மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். எனவே எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கை கொலைய வேண்டாம். சிறந்த நீதிபதிகள், நீதிமான்கள், நீதி அரசர்கள் இந்த நாட்டிலே இன்னும் இருக்கின்றார்கள். உயர் நீதிமன்றத்திலும் இருக்கின்றார்கள், உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்பதில் நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்து அருமை சகோதரர்களே, பட்டப்பகல்ல பாபரி மஸ்ஜிதை இடித்தார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி இடித்தார்கள். இப்போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்வதற்கு, கொள்ளையடிப்பதற்கு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம்தான் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா. நம்முடைய எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சகோதரர் முனைவர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மசோதா குறித்து கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்திலே வர ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராசா அவர்களும், புதுக்கோட்டையை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல்லாவும் இடம்பெற்றார்கள். இந்தியா முழுவதும் கருத்து கேட்கறதுக்கு போனாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. நாமும் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னால் ஆஜராகி கருத்துக்களை சொன்னோம். மிக கடுமையான எதிர்ப்பை திமுக, காங்கிரஸ், தெலுங்கு தேசம், இடதுசாரி கட்சிகள் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் எழுப்பி இருக்கிறார்கள். அதுவும் இந்த இப்போ நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரிலேயே அந்த சட்டத்தை ஏற்றுவோம் என்று சொன்னவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாம் கூட கேட்டோம், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு எடுத்துக்கப்பட்டு அது கருத்துக்களை கேட்டு அது அறிக்கை கொடுத்து அது நாடாளுமன்றத்தால் விவாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சட்டம் ஏற்றப்படுமா ஏற்றப்படாதா என்று சொல்ல முடியும். நீங்கள் எப்படி இப்பமே நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவோம் என்று அமித்ஷா சொல்வது பாராளுமன்றத்தினுடைய அவமதிப்பு என்றெல்லாம் நானும் பேசியிருக்கிறேன், பலரும் பேசியிருக்கிறார்கள். மிக தெளிவாக பொங்கி எழுந்தார் ராசா. இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஜெகதாம்பிகா பால் ஒருதலை பட்சமாக நடக்கின்றார். எப்போது கூட்டம் நடத்த வேண்டும், யாருக்கு எவ்வளவு நேரம் சாட்சியம் சொல்ல அனுமதிக்க வேண்டும், இதெல்லாம் எங்களை எந்த வகையிலும் அவர் கலந்து பேசுவதில்லை என்று பொங்கி எழுந்து விட்டார். அதுக்கு பிறகு சபாநாயகரை எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேபிசியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்த பிறகு இப்ப இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நாம் முழக்கம் எழுப்பியபடி இந்த சட்டம் குப்பை தொட்டியில வக்ஃபு சட்டத்தை அபகரிக்க வலிமையான ஊக்கம் கொடுக்கும். வக்ஃபு திருத்த சட்டத்தை குப்பையில் வீசு என்று முழங்கினோம். அது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் குப்பையில் வீசப்படக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை. இந்த சட்டத்தை பற்றி நிறைய பேசணும், பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்கோம். ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சாதாரணமாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்தியாவில் இராணுவம், அதே போல் ரயில்வே, இதற்கு அடுத்ததாக அதிகமான சொத்து இருக்கக்கூடிய சொத்து வக்ஃபு சொத்து என்று ஒரு தவறான கருத்துரை பரப்பப்படுகிறது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் 6 லட்சம் ஏக்கர் வக்ஃபு சொத்து இருப்பதாக சச்சார் குழுவுடைய அறிக்கையில் கிடைக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறைக்கு மற்றும் சொந்தமான சொத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4,78,000 ஏக்கர். அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலை துறைக்கு சொந்தமான சொத்துக்களுடைய அளவு 4,68,000 ஏக்கர்.
ஆக தமிழ்நாடு ஆந்திராவில் மட்டும் மொத்தம் இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய எண்ணிக்கை அளவு 9,40,000 ஏக்கர். இந்தியா முழுவதும் வக்ஃபு சொத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 6 லட்சம் ஏக்கர் தான். இந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு அரசமைப்பு சட்டம் மிக தெளிவான வரைமுறைகளை தந்திருக்கின்றது, உரிமைகளை தந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து பரிமாற்ற சட்டம் 123வது பிரிவில் வக்ஃபு வாய் வழியாக ஓரளி செய்யலாம் என்று முஸ்லிம்களுக்கு வக்ஃபுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கின்றது. இப்படியான நிலையில் இந்த வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது என்பது உண்மைக்கு புறமானது. 6 லட்சம் வக்ஃபு சொத்துகளும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும், ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், முன்னோர்கள் அளித்த வக்ஃபு, அவர்கள் அளித்த வக்ஃபுக்கு இன்னைக்கு டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? வழிபாட்டு தலங்கள், எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சமயத்திற்காக வேண்டி சொத்துக்களை கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்களா? வக்ஃபு சொத்து மட்டும் இந்த 6 லட்சம் வக்ஃபுகளையும் மீண்டும் பதிவு செய்யணும். அப்போ அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களையும் கபிரஸ்தானங்களையும் ஆக்கிரமிப்பதற்காக இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற மிக மோசமான பயங்கரவாத சட்டம் தான் வக்ஃபு திருத்த சட்டம். அதனால தான் இந்த டிசம்பர் 6ல் ஒரு பாபரி பள்ளிவாசலை இழந்தாலும் கூட இனி ஒரு பள்ளிவாசலையும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றுவதற்கு தான் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அடுத்து புல்டோசர் ஜஸ்டிஸ், அதுக்கும் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை இப்போ இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் கவாய் தலைமையிலான ஒரு அமர்வு மிக தெளிவாக சொல்கிறது. ஒருவர் குற்றம் செய்தாலும் கூட குற்றம் செய்து விட்டார் என்று தன்னிச்சையாக சட்டத்தை கையில் எடுத்து புல்டோசரை கொண்டு அவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது சட்டவிரோதமானது, சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. இதை செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அதே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருப்பது இந்த காலகட்டத்தில். சந்திரசூட் போன பிறகு இதெல்லாம் நடக்குது. இன்னும் பலது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழலில் தான் டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த பயங்கரவாதம், அந்த பயங்கரவாதத்தை காலந்தோறும் நினைவு கூறுவதும், ஒரு மதசார்பற்ற இந்தியாவில், சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியாவில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடியதும், அரசமைப்பு சட்டத்தை மிதிப்பவர்கள் யார் என்பதை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்துவதும் நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் எடுத்து வைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக வீரமிகுந்த குரலை எழுப்பி அதை இதுவரை தடுத்து வைத்திருப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. வருகின்ற 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில், அதே போல மேற்கு வங்காளத்தில் சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை நிராகரித்து இதை திரும்ப பெற வேண்டும் என்று மேற்கு வங்காளத்திலும் கேரளாவிலும் முன்கூட்டியே சட்டமன்றம் நடைபெற்றதால் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணிக்கு மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று தந்து மதசார்பற்ற ஒரு மாநிலத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலும் வக்ஃபு திருத்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசே திரும்ப பெறு என்று தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.